greatest desire in your heart? என்னுடைய உள்ளத்தினுடைய பெரிய ஆசை என்ன என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால், It is to have a broken and contrite spirit before God. நொறுங்குண்டதுமான ஒரு ஆவிதான் என்னுடைய வாஞ்சை. That is my greatest desire. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வாஞ்சை. I never want to lose that. ஒரு காலம் நான் அதை இழந்துவிட விரும்பவே இல்லை. I don't care if I lose my health or my money. என்னுடைய ஆரோக்கியம் இழந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை. But I never want to lose a broken and contrite spirit. ஆனால் ஒரு காலம் நான் நொறுங்குண்டதுமான ஆவியை இழக்க ஆயத்தமாக இல்லை. And I'll tell you why. ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God Almighty, who created this universe, dwells only in two places. இந்த அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இரண்டே இடங்களிலே தான் வாசம் பண்ணுவதாக சொல்லுகிறார். Read Isaiah 57. ஏசாயா 57ஆம் அதிகாரம் and verse 15. 15ஆம் வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். So God says he dwells in that high and holy place in heaven. ஆகவே தேவன் உன்னதத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதாக சொல்கிறார். But he also dwells with the person who's got a contrite and lowly spirit. அதே சமயத்திலே அவர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலேயும் வாசம் பண்ணுகிறார். You know what a wonderful thing it is to have God dwelling with you. உங்களோடு கூட தேவன் வாசம் பண்ணுகிறது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் அல்லவா? You can never face a problem which cannot be solved. தீர்க்கப்படாத எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கவே மாட்டீர்கள். If you have Almighty God dwelling with you, சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களிடத்திலே வாசம் பண்ணினால், dwelling in your home, உங்களுடைய குடும்பத்திலே வாசம் பண்ணினால், think how if you had Jesus physically living in one room in your house. சரீர பிரகாரமாகவே இயேசு உங்களுடைய வீட்டிலே ஒரு அறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், you will have no fear, உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, no anxiety, எந்த ஒரு கவலையும் இருக்காது. Whatever problem, you just go and knock at the door and say, Jesus Lord, a little problem here. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவர் இருக்கக்கூடிய அறையின் கதவை தட்டி, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். That is the most important requirement of a Christian home. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் மிக முக்கியமான ஒரு தேவை இதுதான். There are so many books people have written on Christian home. கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து எழுதப்பட்ட பல புத்தகங்கள் பலர் எழுதியிருக்கிறார்கள். How a husband must behave and how a wife must behave. கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், how to bring up children. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி. All this is good. இவைகளெல்லாம் நல்லதுதான். But the most important thing is to have Jesus in your home. ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்கள் குடும்பத்திலே இயேசுவை வைத்திருப்பது. To have Jesus actually living there. அங்கே இயேசு உண்மையாலுமே வாழக்கூடிய ஒரு அனுபவம். And if you want the Lord to live in your home, உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், then think of this verse. இந்த வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். He will dwell with you if you have a broken and a contrite spirit. நீங்கள் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களாக இருந்தால் அங்கே இயேசு வாசம் பண்ணுவார். And he says that again in chapter 66. மீண்டுமாய் 66ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. About building a house for him. அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு வீட்டை கட்டுவது. You get married and you want to build a home. உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் ஒரு குடும்பத்தை கட்ட விரும்புகிறீர்கள். I'm not talking about a physical house. நான் சரீர பிரகாரம் உலக பிரகாரம் இருக்கக்கூடிய வீட்டை கட்டுவதை குறித்து நான் சொல்லவில்லை. I'm talking about the home, which is the people living there. குடும்பத்தை குறித்து நான் பேசுகிறேன், மக்கள் வாழக்கூடிய இடம். How to build your home in a godly way. தேவ பக்தியுள்ள விதத்திலே உங்களுடைய குடும்பத்தை எப்படி கட்டுவது. Listen to what God says. கர்த்தர் சொல்லுகிறதற்கு நாம் செவி கொடுப்போம். Isaiah 66 verse 1 and 2. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். He says, heaven is my throne and the earth is my footstool. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிறார். How can you build a house for me? எனக்கு நீங்கள் எப்படி ஆலயத்தை கட்டுவீர்கள்? How can you build a house that will contain me?
I fill the whole universe. நான் அவ்வளவு பெரியவராக இருக்கிறேன், அண்ட சராசரத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு நான் பெரியவராக இருக்கிறேன். நீங்கள் கட்டக்கூடிய ஆலயம் எப்படி, அதிலே எப்படி நான் தங்கியிருக்க முடியும்? But he says, this is the one who can build my home. ஆனாலும் இப்படிப்பட்டவன் தான் எனக்கு நான் தங்கியிருக்கக்கூடிய ஆலயத்தை அல்லது குடும்பத்தை கட்ட I முடியும். will look at this person. இந்த நபரை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். One who is humble and contrite of spirit and who trembles at my word. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். You follow that verse and Jesus will live in your home. இந்த வசனத்துக்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே இயேசு வாழ்வார். It doesn't matter whether you're rich or poor. பணக்காரனோ ஏழையோ அது ஒரு பொருட்டல்ல. It doesn't matter whether you're educated or not educated. படித்திருக்கிறீர்களா இல்லையா என்பது காரியம் அல்ல. Ask God to show you what it means to have a broken and contrite spirit. நறுங்குண்டதுமான ஆவி என்றால் என்ன என்பதை ஆண்டவரே எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். To tremble at his word. அவருடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள். Then you can build his home. அப்படியானால் நீங்கள் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டலாம். Whether it is your family home or a church. உங்களுடைய குடும்பம் என்கிற வீடாக இருந்தாலும் சரி, சபை என்கிற வீடாக இருந்தாலும் சரி. God wants to dwell in our home. He also wants to dwell in our church. தேவன் நம்முடைய குடும்பத்திலே வசிக்கும்படியாக விரும்புகிறார், நம்முடைய சபையிலேயும் வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். So what does it mean to have a humble and contrite spirit? ஒரு தாழ்மையான சிறுமைப்பட்ட நொறுங்குண்ட ஆவி என்றால் என்ன அர்த்தம்? I find an illustration in the bread that we break when we have breaking of bread. கர்த்தருடைய பந்தியிலே நாம் அப்பம் பிற்கும் பொழுது அந்த அப்பத்தை குறித்து ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். There is some bread is very hard to break. சில அப்பம் அது உடைப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். You know, if you can make a chapati, it's very difficult to tear it because it is not soft. சப்பாத்தியை நாம் வீட்டிலே சப்பாத்தி சுடும் பொழுது அதை பிற்பதற்கே கஷ்டமாக இருக்கும், அவ்வளவு மிருதுவா இருக்காது. But then there is some bread which is very easy. You just touch it like this, it breaks. ஆனால் சில சப்பாத்தியை நீங்கள் இப்படி தொட்ட உடனே வந்துவிடும், அவ்வளவு மிருதுவாக இருக்கும். Or these loaves of bread, it's very easy to break it. அல்லது சில ரொட்டியை வாங்கினால் அதை பிற்பதற்கு மிகவும் மிருதுவாக இருக்கும், சிலது கடினமாக இருக்கும். In Bangalore, when we break bread, we use this loaf of bread. பெங்களூரிலே அப்பம் விற்கிற ஆராதனையில் நாங்கள் ரொட்டியை வாங்கி அதை நாங்கள் பீத்து கொடுக்கிறோம். And so when I serve it out to the different people who go on distributing it, அந்த அப்பத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிறவர்களுக்கு நான் ரொட்டியை பீத்து கொடுப்பேன். I find it so easy. அதை பீப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது. As I break it, so many pieces just crumble into the plate. அதை ரெண்டு துண்டாக பிக்கும் பொழுதே அந்த தட்டிலே எவ்வளவோ சிறு சிறு துகள்கள் எல்லாம் அதில் விழுந்து விடும். You don't have to struggle to tear. அதிலே அதை பீத்து கொடுப்பதற்கு ஒரு போராட வேண்டிய தேவையில்லை. When I see that, I say, Lord, make me like that. நான் அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னையும் இது போன்று மாற்றி விடும் என்று கேட்கிறேன். If you touch me, I break. ஆண்டவரை நீ தொட்டாலே நான் நொறுங்கி விட வேண்டும். That means I'm quick to respond to God's touch. அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய தொடுதலுக்கு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய, பிரதியுத்தரம் கொடுக்கக்கூடிய நிலைமை. And God touches us through his word. தேவன் நம்மை தம்முடைய வார்த்தையின் மூலமாக தொடுகிறார். Through his Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தொடுகிறார். Sometimes when you're reading the Bible. சில சமயத்திலே வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது. Sometimes when you're not reading the Bible, just meditating on him. சில சமயத்திலே வேதத்தை நீங்கள் வாசிக்காமல் நீங்கள் அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது God speaks to you. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். Be quick to respond. அதற்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் தீவிரமாயிருங்கள். And that is one proof of being broken in spirit. இதுதான் உள்ளத்திலே நொறுங்கின வாழ்க்கையினுடைய ஒரு வெளிப்பாடு. And the other is in our relationships with each other. இன்னொரு அடையாளம் ஒருவருக்கொருவர் உள்ளதான உறவு. When we have, you know, when somebody blames you for something. ஏதோ ஒரு காரியத்திற்காக யாரோ ஒருவர் உங்களை குற்றம் சொல்லுகிறார். If you are broken in spirit, உங்கள் ஆவியிலே நீங்கள் நொறுங்கினவர்களாக இருந்தால் you will not fight back. நீங்கள் திரும்பவும் அதை அவரிடத்திலே சண்டை போட மாட்டீர்கள். Say, okay. சரி. See, because we realize that in our flesh there's nothing good. ஏனென்றால் நம்முடைய மாம்சத்திலே நன்மையான ஒன்றும் வாசமா இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். There are so many mistakes that we make in our life. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். And we don't even realize how many mistakes there are. எவ்வளவு தவறுகள் என்று கூட நாம் உணர்வதில்லை.
Our sins are so many. நம்முடைய பாவங்கள் எவ்வளவோ அதிகமாக இருக்கிறது. The psalmist says, who can discover his hidden faults? மறைந்திருக்க குற்றங்களை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். You know, there are hidden faults in all of us. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மறைந்திருக்கக்கூடிய குறைகள் இருக்கிறது. And when you realize there are hidden faults, குற்றங்களை மறைந்திருக்கக்கூடிய குற்றங்களை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது, then we will be quick to say, yeah, there could have been a fault in me. ஆம், என்னிடத்திலேயும் கூட அந்த தவறு இருந்திருக்கலாம் என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்வதற்கு நாம் தீவிரமாயிருப்போம். Even when you don't see it, நீங்கள் அதை பார்க்காமல் இருக்கும் பொழுதும் கூட there are hidden faults. மறைந்திருக்கக்கூடிய குற்றங்கள். And if you are very quick to defend yourself saying, no, I am right. இல்லை நான் சரிதான், யார் சொன்னது என்று சொல்லி உடனே உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் தீவிரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், then you are acting as if you know everything inside you. உள்ளே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் அறிந்திருக்கிறது போல நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். I want you to read this verse in 1 Corinthians in chapter 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் and verse 12. 12ஆம் வசனம். Here it says, now we see in a mirror dimly, but then face to face. இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். Now I know in part, then I shall know fully, just as I also have been fully known. இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். So that means that it's not that I know the Lord partially, I know myself also partially. குறைந்த அறிவுள்ளவன் என்று சொன்னால் ஆண்டவரை குறைந்து அறிந்திருக்கிறேன் என்ற பொருள் அல்ல, என்னை நானே குறைந்த விதத்தில் தான் அறிந்திருக்கிறேன். Because I don't know myself fully, when I see the Lord, I'll see myself fully. இப்பொழுது நான் என்னை முழுமையாய் பார்க்கிறதில்லை, ஆண்டவரை பார்க்கும் பொழுது நான் என்னை முழுமையாய் அறிந்து கொள்வேன். So I must always realize there are parts of me that I don't fully know. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கக்கூடிய காரியங்கள் பல உண்டு என்பதை நான் எப்பொழுதுமே உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். When I see the Lord, I will see him, I will understand it more fully. நான் கர்த்தரை பார்க்கும் பொழுது என்னை நான் முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும். And when I know him, when I recognize that now, then my heart is broken. அதை நான் உணர்கிறவனா இருந்தால் என்னுடைய இருதயம் நொறுங்கினதா இருக்கிறது என்று சொல்லலாம். Let me show you Psalm 19. சங்கீதம் 19 நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Verse 12. 12ஆம் வசனம். Who can discern his errors? Acquit me of hidden faults. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். Think of that expression, hidden faults. இந்த வாசகத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மறைவான குற்றங்கள். Do you have faults in your life that you cannot see yourself? நீங்களாகவே பார்க்க முடியாத குற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மறைந்திருக்கிறதா? If you can't see it, then how do you know it is that you have not done something wrong? நீங்கள் பார்க்கவே முடியவில்லை என்று சொன்னால் அது தவறு என்று எப்படி உங்களாலே அறிந்து கொள்ள முடியும்? See, there are things we do wrong that we don't even know that we've done wrong. நாம் தவறே செய்து விட்டோம் என்று அறியாமலே சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது தவறு என்று நமக்கு தெரிவதில்லை. Now I've been married 46 years. எனக்கு திருமணமாகி இப்பொழுது 46 ஆண்டுகள் ஆகிறது. I've had 4 children. எனக்கு 4 பிள்ளைகள். Now when I look back over my life, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். I think that if I were getting married now, I would live life in a very different way. இப்பொழுது எனக்கு திருமணமானால் நான் வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசமாக தான் வாழ்வேன். And I would bring up my children also with greater humility. இன்னும் மிகவும் தாழ்மையிலே என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பேன். Because I have seen so many faults in myself in the last 46 years that I never knew 46 years ago. 46 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பார்க்க கூடாத காரியங்களை இப்பொழுது நான் அதெல்லாம் தவறா இவ்வளவு செய்து விட்டேனே என்று நான் பார்க்கிறேன். When you see your faults, you become very humble. உங்களுடைய குற்றங்களை நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் உண்மையாலுமே தாழ்மையானவர்களாய் மாறுவீர்கள். If you only see other people's faults, you'll become proud. மற்றவர்களுடைய குற்றங்களையே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருமையுள்ளவர்களாய் மாறுவீர்கள். There's nothing that will help you to humble yourself as to see your own faults. உங்களுடைய சொந்த குற்றங்களை பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக வேறு ஒன்றும் உங்களை தாழ்மையாக வைக்க முடியாது. That is why Jesus said, don't judge. ஆகவே தான் நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார்.